கூறினார். 14வது பட்சம் ராகுவால் மீண்டும் 15வது பட்சமாக ஆக்கப்பட்டுவிட்டது. பாரத பெரும் போர் நடந்த சமயத்திலும் இதே போன்ற சூழ்நிலைகள் ஒரு நாள் நடந்திருக்கிறது. அது மீண்டும் ஒருமுறை தோன்றியிருக்கிறது. இது நம் அழிவுக்காகத்தான் ஏற்பட்டிருக்கிறது என்றார். கேசியை கொன்றவரான ஜனார்தனன் காலத்தின் சகுனங்களை ஆராய்ந்த பிறகு யாதவர்களை பார்த்து 36ஆம் ஆண்டு வந்துவிட்டது. காந்தாரி தனது மகன்களின் மரணத்தால் துக்கத்தில் எரிந்து தனது உறவினர்கள் அனைவரையும் இழந்த பிறகு எதை சொன்னாலோ அது நடக்கவிருக்கிறது. பாண்டவ கௌரவ இரு படைகளும் போருக்காக வரிசையாக அணிவகுக்கப்பட்டிருந்த போது யுதிஷ்டிரர் எத்தகைய பயங்கரமான சகுனங்களை குறிப்பிட்டாரோ அதைப் போலவே தற்போதும் உள்ளது என்றார். இவ்வாறு கூறிய பிறகு காந்தாரியின் வார்த்தைகளை சத்தியம் செய்ய சங்கல்பித்த பகைவர்களை அடக்குபவரான வாசுதேவன் உடனே விருஷ்ணிகளை தீர்த்த யாத்திரை மேற்கொள்ளும்படி கட்டளையிட்டார். கேசவனின் கட்டளையின் பேரில் தூதர்கள் உடனடியாக விருஷ்ணிகள் சமுத்திர ஸ்நானம் செய்ய கடற்கரைக்கு பயணம் செய்ய வேண்டும் என்று அறிவித்தனர். வைசம்பாயனர் மேலும் கூறினார், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விருஷ்ணி பெண்கள் ஒவ்வொரு இரவும் பயங்கரமான கனவு கண்டார்கள். கருப்பு நிறமும் வெள்ளை பற்களும் கொண்ட ஒரு பெண் உரத்த குரலில் சிரித்துக்கொண்டு துவாரகைக்குள் நுழைந்து இவர்கள் வசிப்பிடத்திற்குள் நுழைந்து அவர்களிடமிருந்து மங்களமான வளையல்களை ரக்ஷைகளை பறித்து கொண்டு ஓடுவது போல கனவு கண்டார்கள். பயங்கரமான கழுகுகள் தங்கள் வீடுகளிலும் சமையல் அறைகளிலும் நுழைந்து தங்கள் உடல்களை கிழித்து தின்பது போல ஆண்கள் கனவு கண்டார்கள். அவர்களின் ஆபரணங்களும் குடைகளும் கொடிகளும் கவசங்களும் பயங்கரமான ராட்சசர்களால் பறிக்கப்பட்டது போல கனவு கண்டார்கள். அக்னி தேவனால் கொடுக்கப்பட்ட கிருஷ்ணரின் இரும்பு போன்ற மிகவும் உறுதியான சுதர்சன சக்கரம் விருஷ்ணிகள் பார்க்கும்போதே ஆகாயத்தில் பறந்து மறைந்துவிட்டது. மனதின் வேகத்திற்கு ஈடாக ஓடக்கூடிய சைப்பிய, சுக்ரீவா, மேகபுஷ்ப மற்றும் பலாஹாகா என்ற ஸ்ரீகிருஷ்ணரின் 4 குதிரைகளும் தேரோட்டியான தாருகன் பார்த்து கொண்டிருக்கும் போதே சூரிய ஒளியுடன் கூடிய வாசுதேவரின் திவ்யமான ரதத்தை இழுத்து கொண்டு சமுத்திரத்துக்கு மேலே சென்று மறைந்தன. பகவான் ஸ்ரீகிருஷ்ணரால் பெரிதும் மதித்து வணங்கப்பட்ட கருட கொடியையும் பலராமரால் பெரிதும் மதித்து வணங்கப்பட்ட பனைமரக் கொடியையும் தேவலோக அப்சரஸ்கள் எடுத்துச் சென்றனர். விருஷ்ணிகள் மற்றும் அந்தகர்கள் தீர்த்த யாத்திரை செல்லுங்கள், தீர்த்த யாத்திரை செல்லுங்கள் என்று இரவும் பகலும் சொல்லிவிட்டு புறப்பட்டனர். நடக்கும் இந்த விபரீதமான சகுனங்களை கண்டும் கேட்டும் மகாரதர்களான விருஷ்ணிகள் மற்றும் அந்தக மகாவீரர்கள் தங்கள் முழு குடும்பத்துடன் பல தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்ல முடிவு செய்தார்கள்.